பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தனித்து நிற்பதால் இந்துக்களின் ஆதரவு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைக்குமா? பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்பதினால் தமிழகத்தில் இந்துக்களுடைய ஓட்டு திமுகவுக்கு வருமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. எங்களுடைய நிலைப்பாடை கேட்கிறீங்க. அது ரொம்ப சங்கடமான ஒரு கேள்வி, சங்கடமான ஒரு பதில். இதை அத்தனைக்கும் விட யார்கிட்ட இருக்குன்னா சிறுபான்மை மக்கள்கிட்ட இருக்கு. சிறுபான்மை மக்கள் ஓர் அணியில மீண்டும் போய் திமுக கிட்ட போய் குவிஞ்சாங்கன்னா நிச்சயமாக 80 பேரு இந்துக்கள் ஒண்ணு சேர்ந்துருவான். அவன் பிஜேபிக்கு வாக்களிப்பாங்களா அதிமுக வாக்களிப்பாங்களா என்பது வேறு. ஆனா இந்துக்களுடைய கன்சல்டேஷன் ஒருங்கிணைப்பு மிகப்பெரிய நடந்துரும். அதுதான் பிஜேபியினுடைய தேவை. அதுதான் அவங்களுடைய வெற்றியினுடைய முதல் படி. இந்த மாதிரிதான் ஆரம்பிச்சாங்க. அப்போ சிறுபான்மை மக்கள் காங்கிரஸ் போனாங்க. கடந்த முறை சொல்லியிருக்கேன். அப்போ 80 மக்களும் பிஜேபி போயிட்டாங்க. அப்போ பிஜேபியினுடைய நட்டா என்ன சொல்றாரு, அமித்ஷா என்ன சொல்றாரு, 20 vs 80 சொல்றாரு. 80க்கு 20க்கு தேர்தல் நம்ம எண்ணிக்கை வச்சுட்டாங்க. சிறுபான்மை 20, பெரும்பான்மை 80. அந்த எண்ணிக்கை இங்க வரல. ஆனா இங்க அந்த எண்ணிக்கை வந்துடும். ஏன் வந்துடும்னா அந்த சிம்டமை, அந்த சமிக்கையை நான் பார்த்துட்டேன். 10 நாளா திமுக என்ன சொல்லுச்சு, 15 லட்சம் கொடுக்கல, பேங்க்ல வந்துச்சா, 2 கோடி பேர் வேலை தர தந்தாரா, எய்ம்ஸ் கட்டி கொடுத்தாரா, இந்த சிக்கல் தான் இருக்கு. புரியுதுங்களா? தமிழுக்கு இவ்வளவுதான் கொடுத்தாரு, சமஸ்கிருதம் கொடுத்தாரு, நிஜாம் புயலுக்கு நம்ம பார்த்தாரா, ₹1 கூட கொடுக்கல. இந்த 6 பாயிண்டையே உருட்டி கடந்த காலத்துல காமிச்ச செகலே காமிச்சு இந்த வாட்டியே 40 சீட்டு ஜெயிச்சிடலான்னு பாக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி மக்களும் நகர்வு இருக்கு. ஆனா தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுடைய கணக்கு எப்ப அடிபடும்னா, சிறுபான்மை மக்கள் அதிமுக நோக்கி சென்றால் நிச்சயமாக இனிமேல் இந்த பாட்சா பலிக்காது. நம்ம நிர்வாகம் இருக்கணும், நம்ம ஊழலற்ற தன்மை இருக்கணும், போதைப் பொருள் கட்டுப்படுத்தணும், அதே சமயத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறத மாத்தணும். இந்த 4 நாள் 5 நாள்ல எவ்வளவு பேர் நடுவுல இழுத்து போட்டு வெட்டுறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியல. அந்த நிலையெல்லாம் உணர்ந்து இந்த 7 கதையை சொல்லி நம்ம இனிமே நம்ம காலத்தை ஓட்ட முடியாத சிந்தனை வரும். அது ஒரு பலன். 2வது பலன், தமிழகத்துல பெரும்பான்மை மக்கள் ஒண்ணு சேர மாட்டாங்க. ஏன் சிறுபான்மை மக்கள் ஏன் சேரணும்? வடநாட்டிலேயே யூபியிலேயே பிஜேபி கிட்ட இஸ்லாமியர்கள் சுமூகமா இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் 20-30 வருஷத்துக்கு அவங்கதான். அது அத்தனை பேரும் தெரியும் மக்களை தவிர. அப்படி இருக்கும் போது இனிமே அவங்க பயிற்சி வரான்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்காரங்க சாட்சிக்காரங்க போயிட்டான். அதே போல நீங்க இங்க இந்துக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கணும்னா, இந்துக்கள் அதிமுக வாக்களிக்கணும்னா, இந்துக்கள் பிஜேபிக்கு மட்டும் வாக்களிக்காம இருக்கணும்னா சிறுபான்மை மக்கள் பிரிந்து வாக்களிக்கணும். அதுதான் ஒற்றை வழி. அதனால இப்ப இவர் என்ன பண்றாரு, ஸ்டாலின் அவர்கள் இந்துத்துவாவை பத்தி அதிகம் பேச, நாங்க இந்து மக்களுக்கு விரோதிகள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. கடந்த காலத்துல அதிமுக தான் சொல்லும், நாங்க பிஜேபி போட்டு வெளியில வந்துட்டோம், இனிமே சிறுபான்மை மக்கள் கவலைப்படுவாங்க, நாங்க சிறுபான்மை மக்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, விரோதிகள் நன்மை செய்யக்கூடிய கட்சி அப்படின்னு எப்படி ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்களோ அதே பிரச்சாரத்தை இப்ப திமுக ஆரம்பிச்சிருச்சு. வேற மாதிரி எப்படி நாங்கள் இந்துக்களுக்கு விரோதிகள் அல்ல, ரொம்ப நெருக்கமானவங்க. அப்ப எப்ப நீங்க இந்து மக்களுக்கு விரோதிகள் அல்ல, நெருக்கமானவர்கள் சொல்றீங்களோ அப்பயே உங்களுக்கு வந்த கருத்து கணிப்பு, உங்களுக்கு மனசுல தோன்றியது, உங்க இந்துக்கள் உங்களை விட்டு தூரம் போறாங்கன்ற சிந்தனை வந்ததுனால்தான் இந்த பேச்ச 10வது நாள் கடந்து 11 ஒரு வாரம் தான் இருக்கு இப்ப நீங்க முன் வச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கே தெரியுது. அதனால இதை அனைத்தும் சிறுபான்மை மக்களுடைய மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை சொல்றேன். இதுதான் அவங்களுடைய இறுதி தேர்தல். இந்த தேர்தலில் தவறு பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய விளைவுகளை வடநாட்டில் சந்திக்கும் விளைவுகளை தென்னாட்டிலும் சந்திக்கக்கூடிய ஒரு பேராபத்து உள்ளதை மனதில் கொண்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் பிரிந்து வாக்களிங்கள். நீங்கள் பிரிந்து இருக்கும் வரைதான் இந்து மக்களும் பிரிந்திருப்பார்கள். நீங்கள் ஒரு அணியில் சேர்ந்தால் அவர்கள் வேறொரு அணியில் சேருவது பெரிய தவறும் இல்லை, காலதாமதம் ஆகாது என்பதை மட்டும் கொண்டு எச்சரிக்கையாக சிறுபான்மை மக்கள் பிரிந்து வாக்களிக்க நமது உரிமை காக்கும் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.